ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மார்னிங் ரொட்டேஷன் பார்க்கலாம் வாங்க. காலையிலே மாமனாருக்கு காஃபி போடலாம்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மாமனாருக்கு. நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய் வச்சு மிக்ஸில் அரைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு ஒரு சத்தில் அந்த அரைச்ச பேஸ்ட்டை அந்த சத்தில் போட்டு மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், உப்பு, 2 பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, 2 தக்காளி போட்டு கையிலே பிழிஞ்சிட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஆயில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பச்சை வாசனை போகிற கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்ச அப்புறம் அந்த மீன் வாழை மீனில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா மீனை 2 கொதிக்க வச்சுன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரவளுக்கு சிம்லி வச்சு கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சோடனே நம்ம மீன் குழம்பு ஆஃப் பண்ணிடணும். புளி ஊற்றக்கூடாது. புளி ஊற்றாமல் செய்கிற மீன் குழம்பு செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ரசம் செய்வது அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அரைச்சிட்டு அரைச்சியில் மஞ்சள் போட்டு சத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கறிவேப்பிலை, பூண்டு போட்டு நல்லா தாளிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். தாளிச்சிட்டு இதை நம்ம அரைச்சி பேஸ்ட் மிளகு சீரகம் நல்லா வேகிறதுக்காக மிளகு சீரகம்